களத்திற்கு திரும்ப போவதா? ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ ப்ரிவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 லிங்க் கொடுத்துருப்பீங்க. ஒன்று பீட் மார்க்கு, ஒன்று சேர்க்கப்பட்டு இதை வந்து அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி இன்புட் பண்ண தெரியலன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த லிங்க் வந்து நிறைய பேத்துக்கு வந்து எப்படி வந்து அதில் அப்டேட் பண்ணுன்னு தெரியல. அதனால் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த லிங்கை வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்னு இருக்குதுங்களா, அதை ஓப்பன் பண்ணால் பீட் மார்க்னு கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இமேஜ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து இந்த பீட் மார்க் அப்படின்னா இதில் பூராமே இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இமேஜுக்கெலாம் எப்படி வந்து எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே சேர்க்கப்பட்டு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கப்பட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு 5 எஃபெக்ட் கொடுத்துருப்போம். இந்த 5 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம வந்து ஃபுல் வீடியோ ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்களா, இந்த 2வது எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2வது எஃபெக்ட்டில் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த 2வது எஃபெக்ட்டை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்னு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டில் பார்த்து காப்பின்னு கொடுத்துருங்க. காப்பி இதில் இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து டச் பண்ணிட்டு இந்த டூப்ளி சிம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி இந்த டூப்ளி லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா 2 இமேஜாக இருக்குங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை டச் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இது கொடுத்துட்டு அடுத்து இங்கே வந்துடுங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி தான் டபுள் பீட் மார்க் அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் கொடுத்துருங்க. அந்த இமேஜுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு போய்ட்டு இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இந்த எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் வந்து இந்த எஃபெக்ட்டை டச் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேயரோட காப்பி பண்ண போகிறோம். அதனால் என்ன அந்த டூப்ளிகேட் அப்படின்னா டச் பண்ணி காப்பி லேயர்னு அப்படின்னு 4வது ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அதை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 2வது இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த 2வது இமேஜுக்கு டச் பண்ணி இந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணி கீழே பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்குது. டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் உள்ளதையும் கடைசியிலையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் இருக்குது அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு இந்த லேயரை டச் பண்ணி கீழே பேஸ்ட்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு டைம் ஆஃப் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதில் போய்ட்டு அந்த லேயரில் போய் பேஸ்ட்டில் கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னு. இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். அதனால் இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த காப்பி எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் கொடுத்தாச்சு, 2வது இமேஜ் அது 3வது இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கு அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு போய்ட்டு இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இமேஜ் விட்டு இந்த ஒரு இமேஜ் அந்த எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும், எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து அடுத்து ஒரு 4 இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 4 இமேஜுக்கு எஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தோன்னா இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த 3 எஃபெக்ட் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த 2 எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 எஃபெக்ட்னா இந்த எஃபெக்ட்டை டச் பண்ணி இந்த காப்பி லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த டபுள் பீட் மார்க்கு அந்த இமேஜ் இருக்குதுங்களா அதை டச் பண்ணி இந்த லேயரை டச் பண்ணி கீழே பேஸ்ட்டில் டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் உள்ளதையும் கடைசியிலேயும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இப்போ அந்த ஒரு இமேஜ் விட்டு அடுத்த இமேஜ் இந்த லேயரை டச் பண்ணி பேஸ்ட்டில் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. திரும்ப அந்த சேகட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கடைசியாக ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா
இந்த எஃபெக்ட்டை டச் பண்ணி இது வந்து எஃபெக்ட் மட்டும் தான் பண்ணணும். அதனால் எஃபெக்ட்டை டச் பண்ணி காப்பியை போய்ட்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் ஓப்பன்னா கடைசிக்கு வந்துடுங்க. கடைசி வந்துட்டு கடைசி இமேஜ் பற்றி அதை டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இமேஜ் பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆகிறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீங்கள் ப்ரிவ்வில் பார்த்த மாதிரியே ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு நீங்களே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணிடணும். நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அவ்வளோதாங்க அந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.